இன்றைக்கு நாடு வல்லரசாவதை விட விவசாயிகள் வாழக்கூடிய நல்லரசாக மாற வேண்டும் என்ற தலைவர் பேசுறார். இன்னைக்கு 75 ஆண்டுகால ஆலமரம், வேப்ப மரம், புளிய மரம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வெறும் 5 ரூபாய் விசில பார்த்தாலே 5 நடுங்கிட்டு இருக்கிறாங்க. காவலர்கள் விசில் வச்சுக்க கூடாது, பேருந்து நடத்துனர்கள் விசில் வச்சுக்க கூடாது, குப்பை வண்டி கொண்டு வருவர்கள் விசில் வச்சுக்க கூடாது. இந்த விசில் சின்னம் விசில பார்த்தா யாருக்கு பயம் வரும்? இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் அப்படிங்கறத பார்க்கும் பொழுது ஒரு மாபெரும் பிரச்சாரத்தை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்க போகிறது. தமிழக வெற்றி கழகம் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது என்றால் மக்களே அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஏன்னா இங்க ஒரு பக்கம் 10 கட்சி கூட்டணி இருக்கலாம், ஒரு பக்கம் 13 கட்சி கூட்டணி இருக்கலாம். நீங்க கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் மக்களிடம் சென்று வாக்கு கேட்கக்கூடிய கட்சிகள். எங்கள் தலைவரோடு கூட்டணியில் இருப்பவர்கள் வாக்கு அளிக்கக்கூடிய பொதுமக்கள், வாக்காளர்கள். அப்படிப்பட்ட மக்கள் பிரச்சாரத்தை எடுக்க போறாங்க. என்ன பிரச்சாரத்தை எடுக்க போறாங்க? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஊழல் என்ற பிரச்சாரத்தை நம்முடைய மக்கள் முன்னெடுக்க போறார்கள். குடும்ப ஆட்சி என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகிறார்கள். பண்ணையார் ஆட்சி என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகிறார்கள். மீனவர்கள் இன்றைக்கு போராடுகிறார்களே, அதை பிரச்சாரமாக முன்வைப்போம். ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், மாற்றுத்திறனாளிகள் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள், சத்துணவு ஊழியர்கள் போராடுகிறார்கள், இன்றைக்கு செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், மக்கள் தெருவில் போராடி கொண்டிருக்கிறார்கள். விடியல் ஆட்சி என்று சொல்லிவிட்டு மக்களை மடிய வைக்கும் ஒரு மடியல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களும் பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகிறார்கள். அந்த பிரச்சாரத்தின் மாபெரும் ஆயுதம் தான் நம்முடைய சின்னம் விசில். 75 ஆண்டுகால ஆலமரம், வேப்ப மரம், புளிய மரம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வெறும் 5 ரூபாய் விசில பார்த்தாலே 5 நடுங்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேயுமே விசில் சத்தம் கேட்க கூடாதா? எங்கேயுமே விசில் சத்தம் கேட்க கூடாது என்று அஞ்சுகிறார்கள். காவலர்கள் விசில் வச்சுக்க கூடாது, பேருந்து நடத்துனர்கள் விசில் வச்சுக்க கூடாது, குப்பை வண்டி கொண்டு வருவர்கள் விசில் வச்சிருக்க கூடாது, குழந்தைகளுக்கு விளையாட்டு போட்டி துவங்குற அம்பையர் விசில் வச்சிருக்க கூடாது, கிரிக்கெட் மேட்ச் நடக்கக்கூடிய ஸ்டேடியத்தில் விசில் வச்சிருக்க கூடாது. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல காலைல எந்திரிக்கும் போது குக்கர்ல கூட விசில் சத்தம் கேட்க கூடாது அப்படிங்கிறாரா? அப்போ இந்த சின்னத்தின் மீது இவ்வளவு பயம் இருக்கிறது. இன்றைக்கு இதே ஊழலை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த வேளாண் துறை அமைச்சர் ஒருவர் இருக்கிறார். விவசாயத்தை அமைச்சராக கொண்டவரே, பரந்தூர்ல அத்தனை விவசாயிகள் அங்க ஏர்போர்ட் வேண்டாம், விவசாயத்தை காப்பாத்துங்க, விவசாயிகளை காப்பாத்துங்க, வாழ்வாதாரத்தை காப்பாத்துங்க என்று போராடி கொண்டிருக்கிறார்களே, உங்களுடைய அமைச்சரோ இல்ல முதலமைச்சரோ இன்றைக்கு வரைக்கும் அந்த விவசாய பெருங்குடி மக்களை போய் சந்திக்காதது எதனால்? அந்த மக்களுக்காக துணை நிற்காதது எதனால்? பேருக்கு மட்டும் விவசாய துறைக்கு அமைச்சராக இருந்தால் போதாது. அமைச்சர் அவர்களே உண்மையாக விவசாயிகளுக்காக போய் நிற்க வேண்டும். ஒரு பேட்டியில பேசுறாரு, புதுசா வந்துடுறாங்க, அவங்களுக்குலாம் விவசாயத்தை பத்தி தெரியுமா, நாத்து நடுறதை பத்தி தெரியுமா, அறுவடை செய்யறதை பத்தி தெரியுமா? முதல்ல உங்களுக்கு விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க, அது கண்ணுக்கு தெரியுதா உங்களுக்கு? அதே அமைச்சர்கிட்ட கேட்கிறேன், இன்றைக்கு நீங்க தலைமுறையாக ஒவ்வொருத்தருக்காக வணக்கம் போட்டு சலாம் போட்டு இன்றைக்கு வாரிசு அரசில் இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்களுக்கு சலாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இதுல அவங்க கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு, என்ன அரசியல் இருக்கு? சரி, ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்கிறேன். 2017 நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு விருது வாங்கக்கூடிய மேடையில பேசுறாரு, திரைப்பட விருது கொடுக்கக்கூடிய மேடையில பேசுறாரு. நமக்கு சோறு போடக்கூடிய அத்தனை விவசாயிகளும் இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய போராட்டத்திற்கு அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும். இன்றைக்கு நாடு வல்லரசாவதை விட விவசாயிகள் வாழக்கூடிய நல்லரசாக மாற வேண்டும் என்ற தலைவர் பேசுறார். இன்னைக்கு ஒரு நடிகராக இருக்கும் பொழுது அதே 2017 உங்களுடைய மன்னராட்சி வாரிசு இளவரசர் உதயநிதி அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? லாலா கட சாந்தி அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இதுதான் அரசியல். எங்கள் தலைவர் நடிகராக இருக்கும் பொழுது மக்களோடு நின்றால், அரசியல் தலைவராக வந்த பிறகும் மக்களோடு நிற்கிறார். இன்னும் 100 ஆண்டு காலம் சென்றாலும் அவர் மக்களோடு தான் நிற்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதே கடலூர் அமைச்சரை பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவரை நினைச்ச உடனே ஒரே ஒரு படத்தில் வர நகைச்சுவை காட்சி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதான் கையோட பிரிண்ட் போட்டு கொண்டாந்துட்டேன். அவரை நினைத்த உடனே எனக்கு ஒரே ஒரு நகைச்சுவை காட்சி தான், நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். ஐயா செந்தில் அவர்கள் வந்து ஒரு படத்துல நான் மலையை அப்படியே பெயர்த்து தூக்கி வேற இடத்துல வைக்க போறேன் அப்படின்னு நகைச்சுவை பண்ணியிருப்பாரு. இந்த காட்சிக்கும் இங்க கடலூர் மாவட்டத்தில் அமைச்சருக்கு என்ன வித்தியாசம்?
ஒரே வித்தியாசம். செந்திலையாவால செய்ய முடியல, அமைச்சர் செஞ்சுட்டாரு. என்ன செஞ்சாரு? இந்த கடலூர்ல மக்கள் அதிகம் புழங்கக்கூடிய மத்தியில பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்கு மக்கள் கேட்டா அதை அப்படியே கொண்டு போய் அவருடைய குறிஞ்சிப்பாடி தொகுதியில வச்சுட்டாரு. அன்றாடம் தினசரி மாணவர்கள் பெண்கள் பல கிலோமீட்டருக்கு வேற வேற ஊர்ல இருந்து பஸ் பிடிச்சி சேலாட்டோவை பிடிச்சி கடலூர் சென்டருக்கு வர வேண்டியதா இருக்குது. அந்த மக்களுக்காக பேருந்து நிலையம் கேட்டா இவர் அப்படியே பெயர்த்து கொண்டு போய் அவருடைய தொகுதியில வச்சுட்டாரு. ஏன் அப்படி வச்சாரு? அந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தி இருக்கிறது பூராவே ஐயாவுடைய இடமா. அப்ப எந்த இடத்துல பேருந்து நிலையம் வந்துச்சுன்னா, எந்த இடத்துல விமான நிலையம் வந்துச்சுன்னா, இந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை சுரண்ட முடியும் என்று ஒரு சுரண்டல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புவதுதான் நம்முடைய முதல் வேலை. நேரம் குறைவா இருக்கிறதுனால விரைவாகவே முடிச்சிடுறேன். இந்த விசில் சின்னம், இந்த விசில் சின்னம், விசில பார்த்தா யாருக்கு பயம் வரும்? போலீஸ் விசில் அடிச்சா திருடனுக்கு பயம் வரும். தமிழக வெற்றி கழகம் விசில் அடிச்சா திமுகவுக்கு பயம் வரும். காலையில என்ன சொல்றாங்க? வீட்டு வாசல்ல குப்பை வண்டிக்காரங்க கொண்டு வர விசிலா இது? கண்டிப்பா சொல்றேன், இது குப்பை வண்டியில குப்பையை அள்ளி கொண்டு போகக்கூடிய நம்முடைய தூய்மை பணியாளர்கள் அடிக்கக்கூடிய விசில் தான். ஆனா மக்கள் என்ன பண்ணுவாங்க? 5 வருஷமா வீட்டுக்குள்ள இருந்த